சென்னை கத்திவாக்கம் விம்கோ நகர் இடையே சிக்னலுக்காக நின்ற மின்சார ரயிலில் ஏறி ரயில்வே ஒப்பந்த ஊழியரின் செல்போனை பறித்து சென்ற 2 பேர் பிடிபட்டனர். புகாரின் அடிப்படையில் உடனடி நடவடிக்கை மேற்கொண்ட போலீசார் எண்ணூரை சேர்ந்த ராகுல் மற்றும் மோகனவேல் ஆகிய இருவரை கைது செய்த நிலையில் ரயில்களில் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் வளாகம் அருகே மதுபோதையில் காவலரை தாக்கிய தாவக வழக்கறிஞர் பிரிவு நிர்வாகி ராஜேஷ் என்பவரை போலீசார் கைது செய்தனர். டீ கடையில் நின்று கொண்டிருந்த காவலரிடம் மதுபோதையில் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட ராஜேஷ் காவலரை கொடூரமாக தாக்கியுள்ளார். இதில் காயமடைந்த காவலர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் ராஜேஷை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் கெட்டவாடி கிராமத்தில் 1 மாதமாக குடிநீர் கிடைக்காததால் காலி குடங்களுடன் பொதுமக்கள் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து மறியலில் ஈடுபட்டனர். பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். தகவல் அறிந்து வந்த அதிகாரிகள் புதிய ஆழ்துளை கிணறு அமைத்து சீரான குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்த நிலையில் பொதுமக்கள் கலைந்து சென்றனர். திருவாரூர் மாவட்டம் தியானபுரம் பகுதியில் உள்ள சோழர் காலத்து புராதன கோயில் குளங்களில் அரசு அனுமதி இல்லாமல் தனிநபர் மண் அள்ளி விற்பதாக புகார் எழுந்துள்ளது. 25 அடி ஆழத்திற்கு மண் அள்ளப்பட்டதால் பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் குளத்தில் விழும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் அதிகாரிகள் மற்றும் போலீசாருக்கு புகார் அளித்துள்ளனர். யாராவது தவறி விழுந்தாங்கன்னாக்கா இப்போ கரையேறதுக்கு அதை கஷ்டம். இன்னொன்று இப்போ ஆற்றுல தண்ணி வந்தாலோ அல்லது மழை பெஞ்சாலோ குளம் ஃபுல்லாகிடும். அப்போ இந்த எவ்வளோ ஆழம் நோண்டிருக்காங்கிறத கண்டுபிடிக்க முடியாமல் போயிடும். அதுக்குள்ளே சீக்கிரம் கண்டுபிடிச்சாதான் எவ்வளோ ஆழம் மண் போயிருக்கு அப்படிங்கிறது தெரிய வரும். அதனால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு சுற்றுவட்டார பகுதிகளில் போதிய மழை இல்லாததால் அணைகள் மற்றும் கிணறுகள் வறண்டு 5000 ஏக்கர் கரும்பு பயிர்கள் கருகி வீணானது. கரும்பை காப்பாற்ற முடியாததால் வேறு வழியின்றி விவசாயிகள் அதனை கால்நடைகளுக்கு தீவனமாக வழங்கி வரும் நிலையில் அரசு உரிய இழப்பீடு வழங்கி தங்கள் வாழ்வாதாரத்தை காக்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் மங்களம் அருகே மின்வாரிய அலுவலகத்தில் வளர்ந்த சந்தன மரத்தை வெட்டி கடத்தி சென்ற இளநிலை பொறியாளர் மீது நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் புகார் அளித்துள்ளனர். மன்சூராபாத் கிராமத்தில் உள்ள மின்வாரிய அலுவலக வளாகத்தில் 15 ஆண்டுகளாக வளர்ந்த சந்தன மரத்தை இளநிலை பொறியாளர் சாந்தி என்பவர் வெட்டி எடுத்து தனது வீட்டிற்கு கொண்டு சென்றுள்ளார். உரிய அனுமதி இல்லாமல் அரசு அதிகாரி இத்தகைய செயலில் ஈடுபட்டது குறித்து பொதுமக்கள் போலீசாரிடம் புகார் அளித்துள்ளனர். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் கிரிவல பாதையில் வெவ்வேறு இடங்களில் வியாபாரிகள் திடீர் சாலை மறியல் நடத்தியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அப்பகுதியில் நீதிமன்ற உத்தரவுப்படி சாலையோர கடைகள் அகற்றப்பட்ட நிலையில் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக முறையிட்ட வியாபாரிகள் கிரிவல பாதையின் 2 இடங்களில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் அவர்களை சமரசம் செய்து அனுப்பிய நிலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் மாங்குளம் ஊராட்சியில் உள்ள 4 ஏக்கர் பரப்பளவு கொண்ட அலங்கார குளத்தை சீரமைக்க பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீண்ட காலமாக பராமரிக்கப்படாததால் ஆகாய தாமரை மற்றும் குப்பைகள் மண்டி கிடக்கும் இக்குளத்தில் கழிவுநீர் கலப்பதாலும் நீர்வரத்து கால்வாய்கள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாலும் கடும் துர்நாற்றம் வீசி வரும் நிலையில் குளத்தை உடனடியாக தூர்வாரி சீரமைக்க வேண்டுமென மாவட்ட நிர்வாகத்திற்கு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் உச்சிமேடு ஊராட்சியில் சேதமடைந்த சாலையை சீரமைக்க கோரி கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். இப்பகுதியில் முறையான சாலை வசதியை ஏற்படுத்தி தர பலமுறை கோரிக்கை விடுத்தும் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் திடீரென சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். இதனால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து சாலை மறியல் கைவிடப்பட்டது. விழுப்புரம் அருகே உள்ள கல்பட்டு கிராமத்தில் நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் ஆர்வமாக கலந்து கொண்டு மீன்களை பிடித்து சென்றனர். கல்பட்டு கிராமத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதத்தில் ஆடிப்பெருக்குக்கு பின் அப்பகுதியில் உள்ள ஏரியில் மீன்பிடி திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதேபோல் இந்த ஆண்டு நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் திரளான மக்கள் கலந்து கொண்டு ஜிலேபி, விரால், கெண்டை உள்ளிட்ட மீன்களை ஆர்வமுடன் பிடித்து சென்றனர். விழுப்புரம் அருகே உள்ள கோலியனூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை மாற்றுத்திறனாளிகள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மகாத்மா காந்தி ஊரக வேலை திட்டத்தில் பணியாற்றிய மாற்றுத்திறனாளிகளுக்கு 6 மாத கால ஊதியம் வழங்கவில்லை என்றும் பலமுறை முறையிட்டும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டிய மாற்றுத்திறனாளிகள் வேலைவாய்ப்பு வழங்காமல் தங்களை அலைக்கழிப்பதாக குற்றம் சாட்டினர்.
விழுப்புரம் மாவட்டத்தினுடைய திட்ட அதிகாரியை பார்த்துருக்குறோம், ஏபிஓ அதிகாரியை பார்த்துருக்குறோம். எல்லாரையும் பார்த்து மனு கொடுத்தும் கூட வேலை என்பது ஆரம்பிக்கப்படவில்லை. எனவே தான் கோலினூர் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கிற மாற்றுத்திறனாளிகளுக்கு இன்றைக்கு வேலை வழங்கப்பட வேண்டும் என்று கோலினூர் ஒன்றிய அலுவலகத்தில் காத்திருக்கும் போராட்டத்தை நாங்கள் துவங்கியிருக்கிறோம். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே கண்டியாபுரம் கிராமத்தில் 3 மாதங்களாக குடிநீர் வரவில்லை என கூறி காலி குடங்களுடன் 200க்கும் மேற்பட்ட பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது இரவில் தெருவிளக்கு எரிவதில்லை என்றும் 3 மாதங்களாக குடிநீரின்றி அவதியடைந்து வருவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டிய நிலையில் தகவல் அறிந்து வந்த வெம்பக்கோட்டை வட்டார வளர்ச்சி அலுவலர் 2 நாட்களுக்குள் அனைத்தும் சீர் செய்யப்படும் என கூறிய நிலையில் சாலை மறியல் கைவிடப்பட்டது. ராமேஸ்வரத்தில் ஆடி தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி 17 நாட்கள் நடைபெறும் விழாவில் 9ஆம் நாளன்று அருள்மிகு பர்வத வர்தினி அம்மன் எழுந்தருளிய ரதத்தினை ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் வடம் பிடித்து இழுத்தனர். 4 ரத வீதிகளில் உலா வந்து அம்பாள் பக்தர்களுக்கு அருள் அளித்தார். முக்கிய நிகழ்வான அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கல்யாண வைபவம் வரும் 16ஆம் தேதி சிறப்பாக நடைபெற உள்ளது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பேருந்து நிலையம் மற்றும் அரசு மருத்துவமனையில் இருந்து வெளியேறும் கழிவுநீரும் மனித கழிவுகளும் கான் சாஹிப் பாசன வாய்க்காலில் விடப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் அப்பகுதி முழுவதும் கடும் துர்நாற்றம் வீசும் நிலையில் சுமார் 14,000 ஏக்கர் விவசாய நிலங்களில் உளுந்து, பச்சை பயிர் போன்ற தானியங்களை பயிரிட முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனால் இந்த கழிவுநீரை நகராட்சி சுத்திகரிப்பு நிலையத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாநகராட்சியின் 18வது வார்டு பகுதியில் முறையாக குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வஞ்சி நகர் பகுதியில் கடந்த 10 நாட்களாக சரிவர தண்ணீர் வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு உள்ளது. இதுகுறித்து மாநகராட்சி அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தும் எந்தவித பலனும் இல்லாததால் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் மேல் வெங்கடாபுரத்தில் முறையான பேருந்து வசதி மற்றும் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வலியுறுத்தி அரசு கல்லூரி மாணவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இக்கிராமத்தில் செயல்பட்டு வரும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கு முறையான அடிப்படை வசதிகள் இல்லை எனவும் சரிவர பேருந்து வசதி இல்லை எனவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலையில் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு கல்லூரி மாணவ மாணவிகள் சாலை மறியலில் ஈடுபட்டு முழக்கங்களை எழுப்பினர். லலிதா ஜுவல்லரி மார்ட் லிமிடெட்டின் ஆரம்ப பொதுப்பங்கு வெளியீடு IPO வருகிற 17ஆம் தேதியன்று தொடங்க உள்ள நிலையில் தலா ₹5 முகமதிப்பு கொண்ட ஒரு பங்குக்கான விலைவரம்பு 190 முதல் 201 ரூபாய் வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்நிறுவனத்தின் ஆரம்ப பொதுப்பங்கு வெளியீடு வருகிற 17ஆம் தேதியன்று முதலீட்டாளர் விண்ணப்பங்களுக்காக திறக்கப்பட்டு வருகிற 19ஆம் தேதியன்று முடிவடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலீட்டாளர்கள் குறைந்தபட்சம் 74 பங்குகளுக்கும் அதன் பிறகு 74 பங்குகளின் மடங்குகளுக்கும் விண்ணப்பிக்கலாம் எனவும் நிறுவனம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த IPOவில் 1200 கோடி வரையிலான புதிய பங்கு வெளியிடும். நிறுவனர் கிரண்குமார் ஜெயின் மூலம் 500 கோடி ரூபாய் வரையிலான விற்பனைக்கான பங்கு வெளியீடும் அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. தூத்துக்குடி மாவட்டம் மேலப்புதுக்குடியில் ஆக்கிரமிப்பு தொடர்பான அளவீட்டு பணியின் போது அதிகாரிகளின் முரண்பட்ட கருத்தால் பொதுமக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நீதிமன்ற உத்தரவின்படி அப்பகுதியில் உள்ள ஓடை ஆக்கிரமிப்புகளை அளவீடு செய்ய வந்த அதிகாரிகள் முதலில் அவை ஆக்கிரமிக்கப்பட்ட இடம் அல்ல என்று கூறினர். ஆனால் மற்றொரு முறை அளவீடு செய்துவிட்டு ஆக்கிரமிப்புகள் உள்ளதாகவும் கூறினர். இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் அதிகாரிகளிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் அளவீடு பணிகள் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் லப்பைக்குடிக்காட்டில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து வியாபாரிகள் நல சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கல்யாண மண்டபங்களில் தற்காலிகமாக செயல்படும் கடைகளை அகற்றி நிரந்தர வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும், வாகன வியாபாரத்தை கட்டுப்படுத்த வேண்டும், சுகாதாரமற்ற மீன் விற்பனைகளுக்கு தடை விதிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது.
திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே ஆலம்பாடியில் புதிய ஊராட்சி மன்ற கட்டிடப் பணிகள் முடிந்து 6 மாதங்கள் ஆகியும் திறக்கப்படாததால் மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் ஊராட்சி மன்ற அலுவலக புதிய கட்டிடம் 31,40,000 செலவில் கட்டப்பட்டது. ஆனால் அரசு அதிகாரிகளின் அலட்சியத்தால் மக்கள் வரிப்பணம் வீணாவதுடன் இரவு நேரங்களில் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி வருவதாகவும் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. பரவலாக பெய்த மழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்தது. கோடை வெயில் வாட்டி விதைத்து வந்த நிலையில் திடீரென கொட்டி தீர்த்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியது. கடலூரில் உள்ள டாஸ்மாக் குடோன் முன் டாஸ்மாக் பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதில் மதுபான சில்லறை விற்பனை கடை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்து காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்றும் அரசின் கொள்கை முடிவால் மூடப்படும் கடை பணியாளர்களை பிற அரசு துறைகளில் நிரந்தர பணியில் அமர்த்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் நட்சத்திர ஏரியில் வயதான பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டது குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். நட்சத்திர ஏரியில் வயதான பெண்ணின் சடலம் மிதப்பதை கண்ட அப்பகுதி மக்கள் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் உடலை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இறந்தவர் யார் என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.